அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வருகின்ற 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு, அதாவது மங்களகரமான பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த பராபவ வருஷத்தில் ரிஷபராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அன்பார்ந்த எங்களுடைய ஆன்மீக உண்மைகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம குருகுலம், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம், காஞ்சிபுரம். நாம் ஆன்மீக உண்மைகள் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:20 அளவிலே இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களகரமான பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்திற்கு திருநாமம் பராபவ வருஷம். பராபவ வருஷம்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். இந்த பராபவ வருஷத்தில் என்னென்ன நன்மைகள், பொதுவான பலன்கள், அதனைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்கிறோம். இந்த பிரிவில் பராபவ வருடத்துடைய வெண்பா என்ன சொல்லுது? மிக்க பராபவத்தின் மேதினியிற் பின் மழையாம், தக்க பசுக்கள் தழைக்கும், இக்கு பலிக்காது 4 வகை பள்ளியிற்கும் இன்பம் கலிக்காதனவே கருது அப்படிங்கிறார் வெண்பா. இந்த வருடத்தினுடைய வெண்பா என்ன அர்த்தம்னா, பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டில், வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் முன்பகுதியில் மழை இருக்காது, வருட பின்பகுதியில் மழை நன்றாக இருக்கும். பசுக்கள் செழிப்பாக வளர்ந்து பால் வளங்கள் பெருகும், கால்நடைகள் பெருகும், அனைத்து வகை மக்களுமே சிறப்புடனும் செல்வத்துடனும் நோய் நொடியின்றி மிகுந்த செல்வாக்குடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார்கள். இந்த வருடத்தினுடைய நவக்கிரக நாயகர்களுடைய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு விளங்குவதால் ஆன்மீகம் பெருகுது, வங்கி நீதித்துறை சிறந்து விளங்குது. மந்திரியாக செவ்வாய் விளங்குறதுனால தீ விபத்து ஏற்படுது, சில இடங்களில் மழை இருக்காது. அர்க்காதிபதி சந்திரனால நல்ல மழை விளைச்சல் பெருகும், தானிய விருத்தி உண்டாகும், விலைவாசி குறையும். சஸ்யாதிபதி சுக்கிரன் புஷ்ப வியாபாரங்கள் பெருகும், புஷ்ப வகை உற்பத்திகள் அதிகரிக்கும், வாசனை திரவியங்கள் பெருகும். சேனாதிபதி சந்திரன் பெண்கள் பல துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள், சுகமாக வாழ்வார்கள், பெண்களுக்கு நன்மை இந்த ஆண்டில். ரசாதிபதி சூரியன் புதிதாக எண்ணெய் உற்பத்திகள் பெருகும், உள்நாட்டிலேயே எண்ணெய் வியாபாரங்கள் பெருகும், எண்ணெய் விலைவாசி குறையும். தானியாதிபதி புதன் மழை புயல் சேதங்களால் தானிய விருத்தி குறையும், தடை ஏற்படும், தானிய தடை உண்டாகும். மேகாதிபதி சந்திரன் காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். நீரசாதிபதி சுக்கிரன் திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பொட்டு ஜவுளி உற்பத்தி அதிகரிக்கும், திருட்டு பயம் ஏற்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு குறையும், போதை வஸ்துக்கள் அதிகரிக்கும், அயல் நாட்டு போர்கள் உண்டாகலாம். இதெல்லாம் இந்த வகை, அதாவது இந்த பராபவ வருஷத்தினுடைய பலாபலங்கள் இப்படித்தான் இருக்கும். அதாவது நல்ல மழை இருக்குது, பயிர் விருத்தி ஆகுது, பெண்களுக்கு நன்மை உண்டாகுது, எல்லாமே சிறப்பு நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரிஷபராசிங்கும் பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக தான் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். நன்மைகள் அதிகரிக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இந்த வீட்டுக்கு தான் நன்மை செய்வார். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு சனி வரும் பொழுது எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும், லாபங்கள் ஏற்படும், தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும், நமது தொழிலை விரிவுபடுத்தலாம், பல இடங்களில் கிளைகள் உருவாக்கலாம், வியாபார விருத்தி ஏற்படும், கூட்டுத் தொழில் நன்மையை தரும், புதிதாக தொழில்கள் துவங்கலாம். அதாவது செய்கிற தொழிலே புதிதாக துவங்கிறத சொல்லலை, தொழிலே புதுசாக வேறு வேறு தொழிலாக துவங்கலாம், அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. நமக்கு அந்த தொழிலை பற்றி தெரியாது, இருந்தாலும் நமது நண்பர்கள் செய்வாங்க, நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத போட்டு செய்யலாம், அதில் வருவாய் பயங்கரமாக வரும். நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க அனுகூலமாக இருப்பார்கள். குறிப்பாக சொல்லணும்னா இரும்பு சம்பந்தமான தொழில்கள், தொழிற்சாலைகள் வச்சு நடத்துறது, ஃபேக்ட்ரி, இயந்திர சாலைகள், தயாரிப்பு நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோல் பங்க் வச்சு நடத்துகிறவங்க, எண்ணெய் வித்துக்கள், அது சம்பந்தமான தொழில்கள், லேத் ஒர்க், ரப்பர், தோல், லெதர்னு சொல்கிறவங்கள தோல், நிலக்கரி சுரங்கங்கள், உரங்கள், ரசாயனங்கள், இது மாதிரி பொருட்கள்லாம் தயாரிக்கிறவங்க, அதில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு நன்மை. வாகன ரீதியான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. ரிஷபராசின்னா எடுத்த காரியம் கைகூடும், மிகச்சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, அதுவும் நன்மை.
குடும்ப அமைப்பு சீராகும், குடும்ப ஒற்றுமை பெருகும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் வாங்கி மகிழலாம், திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசு பாக்கியம் உண்டாகும். இந்த வருஷத்தில் பெற்றோர்களுக்கு உண்டான நோய் நொடிகள் நிவர்த்தியாகும், மருத்துவ செலவுகள் குறையும். குறிப்பாக ஆடை தொழில், பஞ்சு பருத்தி நூல் ஜவுளி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை. 4ஆம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால சூரியன் வீட்டில் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ உடல்நலக் கோளாறு அப்படிங்கிறது வரலாம். சில பேருக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள்ங்கிறது வரலாம். அதே சமயம் நீதித்துறை, சட்டத்துறை, விளையாட்டு, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கலாம். 10ஆம் இடத்துல ராகு, 10ல் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்குறார். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. சில பேருக்கு பிஸ்னஸில் ப்ராப்ளங்களும் வரலாம். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இருக்கிறவன் ஏமாற்றிட்டு போகலாம், குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போது சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும், பார்த்தா அதெல்லாம் சரியாகும். பொதுவாக ரிஷபராசின்னு பார்த்தோம்னா இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். கணபதியை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். தமிழ் நியூ இயர் April 14th, 2026 இது ஒவ்வொரு ராசியினருக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷமுமே ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிகழவே போகுது. அது ஆல்ரெடி ஒன்று நிகழ்ந்துருச்சு. மார்ச் மாதமே சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் படி பரிபூர்ணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஜூன் மாதம் குரு பயிற்சி அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலையுமே 2 ராசியாக ஒரு சீரீஸாக இதை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான குறிப்புகள் பற்றி, எண்கணித ரீதியாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதில் இலவச எண்கணித, அதாவது எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜி, பிளான்ட்ரி பொசிஷன்ஸ் ரீதியாக கிடையாது. நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி, அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்து நீங்கள் அதன் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு வருகிறார். முயற்சி அப்படிங்கிறது 3ஆம் இடம். இந்த 3ஆம் வீட்டிற்கு குரு வரும் பொழுது, இவ்வளோ நாள் நான் முயற்சி பண்ணேன் சார், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, தலையால் தண்ணி குடித்தேன், ஒரு விஷயமே எனக்கு ஆகலை அப்படின்னு சொன்னவர்களுக்கு இந்த வருஷம் 1 by 1ஆக எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு எந்த அளவுக்கு குறை வைக்காமல் இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் சனியை பொறுத்த அளவுக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். பொதுவாகவே ரிஷபராசி அதிபரான சுக்கிரனுக்கு சனி ரொம்ப நல்லது பண்ணுவார். சனி சுக்கிரனுக்கு நெருங்கிய நட்பு கிரகம் ஜோதிட சாஸ்திர ரீதியாக. ஸோ அவருமே லாபஸ்தானத்திற்கு வராருங்கும்போது பணம் சார்ந்த உதவிகள், பணம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது அடுத்த 2.5 வருட காலங்களுக்கு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அடுத்த ஒரு 2.5 வருட காலங்கள்ங்கிறது சனி பயிற்சிங்கிறது இப்படி இருக்க, குரு இப்போ 3ஆம் வீட்டில் இருக்காரா, இது 2027 சுகஸ்தானத்திற்கு நகரும் பொழுது இன்னும் மேற்படி அவருமே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இவ்வளோ நாள் இருந்த சிக்கல்கள் இப்போ மாறக்கூடிய காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து துவங்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முடிந்தால் நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நெருக்கத்திலேயோ அல்லது அதற்கு பிறகோ கூட நீங்கள் சபரிமலை போன்ற ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்திற்கு நீங்கள் யாத்திரையாக சென்று வரும் பொழுது உங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது துரிதமாக கிடைக்கும். அதே போல் மேஷராசியினர் திருச்செந்தூர் போன்ற ரொம்ப பழமை வாய்ந்த செவ்வாய் ஆதிக்கம் மிகுந்த முருகனுடைய ஆலயங்கள் எங்கே இருந்தாலும், அறுபடை வீடுகள் எங்கே இருந்தாலும் சரி, அதில் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் லைஃபே டோட்டலாக மாறும். நிச்சயம் இந்த 2026
நீங்கள் ஜெயிக்கவே போகிறீர்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எண்கணித ரீதியாக வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன். இப்போ எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுடைய பிறந்த தேதியும் சரி, கூட்டு எண்ணும் சரி, அவனுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான ரகசிய தகவல்களை உள்ளடக்கியது. ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், இது என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகுது, உங்களுடைய விதி அமைப்பு என்ன அப்படிங்கிறத அந்த நம்பர்ஸுமே சொல்லிடும். அதற்கு பொருத்தமான ஒரு பெயர் அமையும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு ஒரு டீசல் வாகனத்தில் போய் நீங்கள் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் வாகனத்தில் போயிட்டு நீங்கள் கெரசின் போட முடியாது. போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நகராது, வீணாக போயிடும், இன்ஜினே மற்றபடி மொத்தமாக சீஸ் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் லைஃப்லையுமே உங்களுடைய உடல் எனும் எந்திரத்தை இயக்கக்கூட மந்திரமாக உங்களுடைய பெயர் செயல்படும். அந்த எந்திரத்தினுடைய சரியான பெயர் மந்திரம் என்ன அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணணும்னா உங்கள் பிறந்த தேதி டினோட் பண்ணும். ஸோ தற்போது உங்களுக்கு லைஃப்பில் இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும்னு எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய லைஃப்பில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தர்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு, எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க. இதில் எது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு இலவச பொது பலன்களாக நான் அனுப்புவேன். அப்படி சரியாக இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் தெளிவாக ஒரு பதிவு அனுப்புவேன். அது இங்கே தேவைப்பட்டால் அந்த கட்டண சேவையை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பொது தகவல்கள் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டால் அந்த ஒரு எண்கணித பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே பயிற்சி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வெற்றி பாதையை அது உருவாக்கி கொடுத்துவிடும். ஆனால் அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே அது கிடைக்குது. இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் எண்கணித பெயர் அமையும் பொழுது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.